வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் டாக்டர் டைம் வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. இந்த வாரமும் பல்வேறு மருத்துவ கேள்விகளோட இந்த நிகழ்ச்சியில் உங்களோட இணைகிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்காக அரங்கில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தேனாம்பேட்டையிலிருந்து குடல், இரைப்பை, கல்லீரல் மற்றும் எண்டோஸ்கோபி சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரவி. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலே இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி மற்றும் ஹெப்படாலஜி இந்த துறை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க நம்ம நேயர்களுக்கு. ஸோ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி துறை நம்முடைய உணவு போகிற பாதை, அதில் நடக்கிற சம்பவங்களை பற்றினது. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஈசோஃபேகஸ் நம்ம சாப்பிட்டோன்னா உணவு ஈசோஃபேகஸ் வழியாக ஸ்டொமக்கில் போய் ஸ்டொமக்கில் எல்லாம் கிரைண்ட் ஆகி ஆசிடோட அதில் செக்ரேட் பண்ணுற என்சைமோட கலந்து குடலில் போய் இன்னும் பேன்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம், லிவர்லேருந்து வர பைல் எல்லாமே கலந்து டைஜஸ்ட் ஆகி நம்முடைய உணவு டைஜஸ்ட் ஆகிற உணவு பிளட்டில் அப்சார்ப் ஆகி லிவர் மற்றும் ரத்தத்துக்கு போகிறது. இதில் டைஜஸ்ட் ஆகாத பொருட்கள் பெருங்குடலுக்கு போய் மலமாக வெளியேறுது. இந்த உறுப்புகளில் இருக்கிற எல்லா வியாதிகளை கண்டுபிடிக்கிறதும் அதில் இருக்கிற வியாதிகளை ட்ரீட் பண்ணுறதும் தான் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டோட வேலை. ஹெப்படாலஜி லிவரும் ஒரு முக்கியமான டைஜஷனுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. லிவர்லேருந்து வர பைல் ஃபேட் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஃபேட்டில் டிசால்வ் ஆகிற விட்டமின்ஸ் டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப் ஆகிறதுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. நம்முடைய உணவில் பாதி ப்ராசஸ் நம்ம சாப்பிட்ட உணவு அப்சார்ப் ஆகி லிவரில் தான் நடக்குது. லிவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி. அதில் பண்ணுற வேலைகள் நூற்றுக்கணக்கான வேலைகள் நடக்குது, கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. ரைட் டாக்டர், ஒரு 30 வருஷத்துக்கும் மேலே நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க. ஓவர் த டைம் இங்கே உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்தையே எடுத்துக்கலாமே, நம்ம மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி மாறி இருக்கு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி உணவுகள் யாருமே ராத்திரி உணவு சாப்பிட்றதில்ல. முக்கியமான காரணம், அப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ரொம்ப கம்மியான இடங்களில் தான் இவ்வளோ பிரைட்டான லைட்டுகள் இருந்தது. ஸோ அதனால் சாதாரண ஜனங்கள் 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு பாத்திரங்களெல்லாம் கழுகி வச்சுருவாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பாத்திரங்களை கழுகிறதுக்கோ இல்லை உணவு பரிமாறத்துக்கு இல்லை நம்ம பார்த்து சாப்பிட்ற அளவுக்கு வெளிச்சம் இருக்காது. ரெண்டாவது, அப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் கிடையாது. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் கிடையாததுனால அன்னைக்கு சமைக்கிற உணவை அன்னைக்கு சாப்பிட்டுட்டு அநேகமாக அரிசியில் சோறு மட்டும்தான் மீதம் இருக்கும். அதில் தண்ணியை விட்டு வச்சு அடுத்த நாள் அதோட ஃபெர்மெண்டட் ஃபுட்டாக பழசாக அடுத்த நாள் காலையில் சாப்பிடுவாங்க. ஓகே. மூணாவது, அப்போ சாப்பிட்றதுக்கு நிறைய டைமும் இருந்தது. எல்லாருமே குடும்பமாக உட்காந்து மெதுவாக சாப்பிட்டாங்க. இப்போ இருக்கிற வேலை ஒரு அவசர கால சம்பவம் மாதிரி தான் எல்லா நாளுமே நடக்கிறது. அதனால சாப்பிட்றதுக்கு ஆமாம், வேகமாக மக்கள் 5 நிமிடத்துக்குள்ளே ஏதோ மாத்திரையும் மருந்தும் சாப்பிட்ற மாதிரி உணவை சாப்பிட்டுட்டு ஓடிடுறாங்க வேலைக்கு. அதனால் இது மாதிரி பல விஷயங்களும் மாறி இருக்கு. அண்ட் மோரோவர் ஃபாஸ்ட் ஃபுட், இந்த சமயம் இல்லத்தினால எதையோ வேகமாக சாப்பிட்றதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டை நாடுறாங்க. ப்ளஸ் கார்ப்பரேட் கம்பெனிஸ், உணவு தயாரிக்கிறவங்க எல்லாம் உணவோட டேஸ்ட்டை ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க. அதனால் உணவை நம்ம சாப்பிட்ற உணவை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம். சாப்பிட்ற உணவு இடங்களும் அதிகமாக இருக்குது. முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டல்லாம் நீங்கள் தேடணும், இப்போ தேடவே தேவையில்லை. இந்த பக்கம் திரும்பினா ஒரு ஹோட்டல், அந்த பக்கம் திரும்பினா மெடிக்கல் ஷாப்பு, எதுக்கு ஹாஸ்பிட்டல், இது எல்லாம் ரொம்ப காமனாக இருக்குது. இது மாதிரி நிறைய மாற்றங்கள் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்ட்ரீட் காட்சிகளை நீங்கள் விவரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டாக்டர், இப்போ 90களில் நீங்கள் பார்த்த பேஷண்ட்ஸ் அதில் பெரும்பான்மையாக அவங்க எந்த மாதிரியான தொல்லைகளை சந்திச்சாங்க? இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பெரும்பான்மையாக என்ன மாதிரி தொல்லைகளை சந்திக்கிறாங்க? ஸோ பழைய காலங்களில் விட இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு சிலர் அதிகம் ஆர்கியூ பண்ணுவாங்க, நம்ம உணவு சாப்பிட்றதுனால லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகம் ஆகலை. அந்த காலத்தில் நிறைய வியாதிகள் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக இருந்தது. அதுக்கான வைத்தியங்களில் நம்ம வெற்றி அடைந்திருக்கோம். வேக்சினேஷன், தடுப்புகள், க்ளீன் வாட்டர்,
இது மாதிரி மாற்றங்கள்னால நம்முடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாச்சுது. இப்போ வந்து ஃபுட் ரிலேட்டட் அதிகமாக உணவு சாப்பிட்றதுனால உள்ள வியாதிகள் அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் சர்க்கரை வியாதி வந்து ஒரு 10% ஆளுகள் கூட இருந்ததில்லை. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 40% அடல்ட்ஸுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ்ன்றாங்க. ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுல நிறைய பேர் 40 வயசுக்கு கம்மியானவங்களாக இருக்காங்க. அந்த காலத்தில் நாங்கள் வந்து இள வயதில் கேன்சர் வந்து இவ்வளோ தூரம் பார்த்ததில்ல. 40 வயசு 30 வயசில் பேன்க்ரியாஸ் கேன்சர், பெருங்குடலில் கேன்சர், இரைப்பை கேன்சர்லாம் எப்போவோ 1-2 நாங்கள் கேள்விப்படுவோமே தவிர இப்போ வந்து டெய்லி நம்ம அதை பார்க்குற நிலைமைக்கு மாறி இருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் உணவு தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுல நானும் ஒரு ஆள். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றதை பார்க்குறோம். ஆனால் இங்கே நம்மளுடைய வேலை எப்படி இருக்குது, நம்மளுடைய ஷிஃப்ட் பேசிஸில் நம்ம இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஐடி கம்பெனிகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஜாயிண்ட் இருக்குது. நடுராத்திரி 12 மணிக்கு அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய உணவை எப்படி கண்ட்ரோலாக போட்டு எடுத்துக்கலாம்? ஸோ நம்முடைய எல்லா உறுப்புகளுக்குமே ரெஸ்ட் வேணும். மூளைக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும். நம்ம வந்து தூங்குகிறோம். அதே இது நம்ம தூங்காமல் கண்டினியூஸாக வேலை பார்த்தோன்னா நம்முடைய உடல் எவ்வளவு பாதிக்கும்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் ரெஸ்ட் வேணும். என்ன ஷிஃப்ட்டில் சாப்பிட்டாலும் சரி, எப்போ சாப்பிட்டாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறது இதெல்லாமே மித்து தான். ஓகே. ஆனால் நம்முடைய சாப்பிட்ட பிறகு நம்முடைய குடல் வேலை செய்கிறது, இரைப்பை வேலை செய்யுது. ஆனால் இந்த சாப்பிட்ட உணவு அப்சார்ப் ஆகி ரத்தத்துக்குள்ளே போகும்போது லிவர் பேன்க்ரியாஸ் எல்லாம் வேலை செய்கிறது. ஓகே. அதுகளுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். லிவருக்கும் பேன்க்ரியாஸுக்கும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 14 மணி நேரம் ரெஸ்ட்டு தரணும். இதுக்கு வந்து மேண்டேட்டரியாக ஒரு 14 மணி நேரம் கண்டினியூஸாக சாப்பிடாமல் இருக்கணும். ஓகே. அப்படி இருந்தீங்கன்னா இந்த உறுப்புகள் வந்து அதுக்கு தேவையான ரெஸ்ட்டுகளை எடுத்துக்கும். அது நீங்கள் ராத்திரி கொடுக்குறீங்களா இல்லை பகலை கொடுக்குறீங்களா பிரச்சனை இல்லை. பட் நல்ல உணவு பழக்கம்ன்றது இருட்டின பிறகு சாப்பிடாம இருக்கிறது நல்ல உணவு பழக்கம். எப்படி நடுராத்திரில தான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அத்தனை பேரும். ஸோ அவங்க நிறைய பேர் இப்போ பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க. ஆமாம். நான் வந்து இப்போ எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நானும் ஃபாலோ பண்ணுறது, 6 மணிக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுடுறது. ஓகே. சாப்பிட்டுட்டு 14-16 மணி நேரம் கேப் விட்டு அடுத்த நாள் காலையில் 8 மணி 10 மணிக்கு மேலே சாப்பிட்றது. அப்படி சாப்பிடும்போது ஒரு 14 மணி நேரம் கேப் இருக்கும். ஆனால் வேலை நம்ம 8 மணி நேரம் தான் வேலை செய்கிறோம். நம்ம செய்கிற வேலைக்கு சாப்பிடணும்னு கிடையாது. அந்த மாதிரி சாப்பாடு வந்து மேனுவல் ஒர்க் பண்ணல. நம்ம 8 மணி நேரம் சாப்பிடாம வேலை செய்யும்போது சாப்பிடாம இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. அதை வந்து எல்லாருமே நைட்டில் போய் சாப்பிட்ணுன்னு இல்லை. 6 மணி 5 மணிக்கு இவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அடுத்த நாள் நம்ம வந்து 9 மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணும். இதில் நைட்டு சாப்பிட்ணுன்னு இல்லை. நைட் நிறைய தடவை நீங்களும் நானுமே சாப்பிட்றது பசிச்சு சாப்பிட்றது இல்லை. டைம் ஆச்சு அப்படின்னு சாப்பிட்றோம். இல்லைன்னா அடுத்த சாப்பாடு எப்போ கிடைக்குமோ நினைத்து பயந்து சாப்பிட்றோம். ஆனால் அடுத்த சாப்பாடு நமக்கு கரெக்ட் டைம் கிடச்சிரும். இல்லை ஈவன் இன்ஃபேக்ட் முன்னையே கிடச்சிருது. நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றதை பற்றி பேசும்போது இப்போ தேடி தேடி நல்ல ருசியான உணவுகளை உண்ணக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்குது. நடுராத்திரியில் எங்கே பெஸ்ட் பிரியாணி கிடைக்குதுன்னு தேடி போய் சாப்பிட்றோம். நல்ல பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு தேடி போய் சாப்பிட்றோம். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் ஒரு அடிக்ஷனாகவே இப்போ மாறி இருக்கு இல்லையா? அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இப்போ வந்து உணவில் எப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க இந்த வியூவர்ஷிப்பை எப்படி கூட்டுறது. ஸோ அதே மாதிரி உணவு கம்பெனிகள், கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து நம்மளை எவ்வளோ அதிகமாக சாப்பிட வைக்கிறதுக்கு தான் நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. எப்படி சாப்பிட வைக்கிறது? இதோட டேஸ்ட்டை ஏற்றணும். அந்த டேஸ்ட்டை ஏற்றுறதுக்கு பல கெமிக்கல்ஸு, இனிப்பு, காரம், சம்டைம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எப்படியோ அதோட டேஸ்ட்டை உங்களை அதிகமாக்குறாங்க. உங்களை இந்த ஃபுட்டு அவங்க தயாரிக்கிற ஃபுட்டில் அடிக்ஷன் ஆக்குறது தான் அந்த கம்பெனியோட வேலையே. ஸோ அதை மாதிரி ஏற்றும்போது இதோட டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம அடிக்டட் ஆகிடுறோம். அடிக்ஷன்னாலே எப்படின்னா என்னது அடிக்ஷன்றோம்? நம்ம தேவையில்லாத போது சாப்பிட்றது, நமக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, இன்றைக்கி சாப்பிட்ற உணவை விட நாளைக்கு அதிகமாக சாப்பிட்றது,
நமக்கு வந்து இவ்வளவு அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால இந்த உணவுனால நம்ம உடலுக்கு கேடு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டே சாப்பிட்றது. நமக்கு பணம் இல்லைன்னா கூட எப்படியோ அந்த பணத்தை புரட்டி அதுக்கு செலவு பண்ணுறோம். நம்ம தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதையும் தாண்டி இதுக்கு எப்படியோ செலவு பண்ணுறோம். இது எல்லாமே இந்த ஃபுட்டுக்கு இருக்குது. இதுதான் அடிக்ஷன் சொல்கிறது. இது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான அளவு சாப்பிட்றோம், அதிகமான நேரம் சாப்பிட்றோம், கண்ட வேளைகளில் சாப்பிட்றோம். இது மாதிரி சாப்பிட்றதுனால உடல் பாதிப்பு இன்றைக்கி வந்து கடுமையான அளவு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரோட்டில் நடந்தீங்கன்னா பாதியில் நிறைய பேர் வெயிட் அதிகமாக இருக்கும். அவங்களோட பிஎம்ஐ வெயிட் அதிகமானாலே அதுக்கு கூடவே நிறைய வியாதிகள் தொத்திக்கும். வெயிட் அதிகமான சர்க்கரை வியாதி, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் பிளட்டில் அதிகமாகும். இளம் வயது ஹார்ட் அட்டாக்கு, இளம் வயதில் ஸ்ட்ரோக்கு, கேன்சர் போன்ற வியாதிகள். வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க கீழே விழுந்தாங்கன்னா எலும்பு உடஞ்சிரும். இது எல்லாமே அதிகமான அளவு இன்றைக்கி வர்றதுக்கு காரணம் இந்த உணவில் நமக்கு இருக்கிற அடிக்ஷன். இந்த உணவு மீதான அடிக்ஷன் சுவை ரீதியிலான ஒரு அடிக்ஷனாக இருக்கும்போது நம்மளோட கட் ஹெல்த் மேலே அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே நம்ம வேகமாக சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை. இதில் வந்து என்னென்னா நிறைய விஷயங்களை எடுத்துடுறாங்க. என்ன எடுத்துடுறாங்க? ஃபைபர் எடுத்துடுறாங்க, சம்டைம் ப்ரோட்டீன் எடுத்துடுறாங்க. நிறைய கார்போஹைட்ரேட்டு மாதிரி உணவுகள் தான் இதில் அதிகமாக இருக்கும். நம்ம கட்டு ஹெல்த்துக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து கட்டில் இருக்கிற பாக்டீரியா. ஸோ கட்டில் இருக்கிற பாக்டீரியா பார்த்திங்கன்னா நம்ம உடலில் நமக்கு சொந்தமான செல்களை விட அதிகமான நம்பர்ஸ் கட்டில் பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியாவுக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற உணவில் மேலே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாத எல்லாமே இந்த கட் பாக்டீரியாவுக்கு உணவாக போகிறது. அது அங்கே போய் டைஜஸ்ட் ஆகி அதுலேருந்து நிறைய கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல்ஸ் வந்து பிரெயினுக்கு, லிவருக்கு, ஹார்ட்டுக்கு, ரத்த ஓட்டத்துக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன். இன்ஃபேக்ட் கட் பாக்டீரியா வந்து ஒரு பெரிய எண்டோக்ரைன் ஆர்கன் மாதிரி. அதில் பாக்டீரியா இல்லைன்னா அது பெரிய வியாதியே தான். ஸோ இந்த பாக்டீரியாவுக்கு உணவு போய் சேரணுன்னா நிறைய ஃபைபர் நம்ம வந்து சாப்பிட்ற உணவில் டைஜஸ்ட் ஆகாது. ஸ்டொமக்லேயும் மேலே உள்ள ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் டைஜஸ்ட் ஆகாத மாதிரி உணவு சாப்பிட்ணும். இது வந்து ப்ராசஸ் ஃபுட்டில் கம்மியாக இருக்கும். இப்போ பிளாஸ்டிக் கவரில் வர ப்ராசஸ் ஃபுட் எல்லாமே மேலே ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒரு 2 மீட்டருக்குள்ளே எல்லாம் டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப் ஆகிடும். ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான கரெக்டான உணவு போய் சேர்றதில்ல. ஸோ இதனால் அந்த பாக்டீரியாக்களோட நேச்சர் மாறுது. என்ன பாக்டீரியா நிறைய இருக்கணுமோ அது கம்மியாகிறது, என்ன பாக்டீரியா கம்மியாக இருக்கணுமோ அது அதிகமாகிறது. ஆனால் பாக்டீரியா மட்டும் இல்லை, கட்டில் ஃபங்கஸ் இருக்குது, வைரஸ் இருக்குது, ஆர்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்கம்ப்ளீட் பாக்டீரியா இருக்குது. இதெல்லாமே ஒரு பேலன்ஸில் இருக்கும். அந்த பேலன்ஸ் ஆல்டர் ஆகிறதுனால நிறைய வியாதிகள் வருது. ஈவன் கல்லீரல் வியாதி வர்றதுக்கே அதுதான், லிவர் சிரோசிஸ் வர்றதுக்கு அது காரணம். இந்த பாக்டீரியாவில் ஆல்ட்ரேஷன் வர்றதுனால உடம்புல அதிக அளவு வெயிட் வருது. வெயிட் வர்றதுனால சக்கரை வியாதி வருது. இது மாதிரி நிறைய கேடுகளை இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நமக்கு உண்டாகுது. பிடிச்சி போய் சாப்பிட்றது அப்படின்றதும் தாண்டி சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனாலோ இல்லை ஒரு மாதிரி ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தாலோ உடனடியாக எனக்கு இதான் கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்ட்டு பீட்சா, ஐஸ்கிரீம் ஏதாவது அவங்களுக்கான சாய்ஸ் ஒன்று எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மூளை சம்மந்தப்பட்டது. வயிறுக்கும் மூளைக்கும் எப்படி கனெக்ட் ஆகுது இது? ஆமாம், கண்டிப்பாக மூளை தான் நம்ம சாட்டைட்டின்னு ஒரு ஃபீலிங், அதாவது வயிறு நிறைஞ்சிடுச்சுன்ற ஒரு ஃபீலிங் வந்து மூளையில் தான் உணர்கிறோம். ஆனால் நம்ம பசியை வந்து வயிற்றில் உணர்றதா நினச்சிக்கிறோம் நம்ம. இந்த சாப்பாடு நம்ம சாப்பிட ஆரம்பித்து வயிறு நிறைஞ்சிடுச்சுன்ற ஃபீலிங் போகிறதுக்கு வந்து மூளைக்கு போகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதில் நிறைய ஃபுட்டு, நீங்கள் இஷ்டமான ஃபுட்டு, நல்ல க்ரேவிங் ஆன ஃபுட்டு சாப்பிட்டோன்னா மூளையில் டோப்பமைன் ரிலீஸ் ஆகும். இது வந்து நமக்கு ஒரு போதையை கொடுக்குது. ஸோ நீங்கள் நிறைய சாப்பிட டோப்பமைன் அதிகமாகும். இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு உடம்பு கேட்கும்.
ஓகே. இதை வந்து நம்ம கான்ஷியஸாக தவிர்க்கணும். நம்ம ஆக்சுவலாக டேஸ்ட்டுன்றதே வந்து வாயோட முடிஞ்சு போகுது. ஓகே. ஸோ நான் இப்போ எல்லாருக்கும் சொல்கிறது, இந்த இன்ஃபர்மேஷன் போகிறதுக்கே 20 to 30 மினிட்ஸ் ஆகுது. தயவுசெய்து நீங்கள் ஃபுட்டை வந்து மெதுவாக சாப்பிடுங்க. வாயை தாண்டி உள்ளே போயாச்சுன்னா டேஸ்ட்டே கிடையாது. எல்லா ஃபுட்டையும் மெதுவாக 20 மினிட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா குறைவான உணவுலேயே நமக்கு வயிறு நிறைஞ்சிரும். ஓகே. நமக்கு தேவையான போதை அதுலேயே கிடைக்கும். அதுக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி. அண்ட் வாயில் எவ்வளோ நேரம் ஃபுட்டை மென்று சுவைத்து சாப்பிட்டாலே அந்த கிக்கு கிடைக்கும். ஓகே. பட் ஆனால் அது மாதிரி ஒரு அடிக்ஷனை வந்து தினமும் தேவைப்படக்கூடாது. ஓகே. எல்லா நாளுமே நமக்கு இந்த மாதிரி ஃபுட்டு, டேஸ்டான ஃபுட்டு அதே மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. அதை வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் 1-2 நாளோ வச்சுட்டு மற்ற நாளெலாம் நல்ல டிசிப்ளின்டாக சாப்பிட்டோன்னா உடம்பை வியாதி வராமல் பாதுகாக்க முடியும் நிறைய. டாக்டர், இந்த தலைமுறையில் இங்கே பெரும்பாலானவர்களுக்கு வந்து இந்த ஃபுட் சைக்கிள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. அண்ட் ரெகுலராக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்றாங்க, ப்ளோட்டிங் பிரச்சனை அதிகமாக சந்திக்கிறாங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஸோ காமனாக ஒரு பெரிய மித்து இருக்குது. என்ன மித்துன்னா, சாப்பிடாம இருந்தால் அசிடிட்டி வரும்ன்றது தான். நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடாம இருந்தால் அசிடிட்டி வரும்னு. ஆனால் நம்ம வந்து ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் நம்ம படித்தது அப்படி அல்ல. நம்ம சாப்பிட்ட பிறகு இந்த உணவை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஆசிட் உற்பத்தி ஆகுதுன்னு. சாப்பிடாத போது ரொம்ப மினிமலான ஆசிட் செக்ரீட் ஆகும். அது அசிடிட்டி கிடையாது. ஓகே. ஸ்டொமக்குள்ளே ஆசிட் இருந்தாலும் அது அசிடிட்டி கிடையாது. ஸ்டொமக்குள்ளே அதிக நேரம் உணவு இருந்தால் அதிகமான ஆசிட் உற்பத்தி ஆகும். அந்த ஆசிட் வந்து மேலே திகட்டி உணவு குழலுக்கு வர்றதை தான் நம்ம அசிடிட்டின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம அதிகமாக உணவு சாப்பிட்டாலோ இல்லை அதிக நேரம் உணவு சாப்பிட்டீங்க, இல்லை ஸ்டொமக்கில் அதிக நேரம் உணவு இருந்தால் ஆசிட் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அசிடிட்டி ஆகாது. ஓகே. ஸோ இன்வேரியபிளி நிறைய பேர் நம்மளுமே ரிலேட் பண்ணுறது, நான் இன்றைக்கி சாப்பிடல அதனால எனக்கு அசிடிட்டி ஆகிடுதுன்னு. ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, கொஞ்சம் நேரம் டிலே ஆச்சுதுன்னா நம்ம அதிகமான உணவும் அதிகமாக ஃபேட் இருக்கிற உணவும் சாப்பிட்ருவோம். எண்ணெயில் பொரிச்சது அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த உணவுகள், பிரியாணி போய் சாப்பிடுவோம். இந்த உணவு வந்து வயிற்றுலேருந்து கடந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகே. நார்மலான கஞ்சி குடித்தோன்னா அரை மணி நேரத்தில் டைஜஸ்ட் ஆகும். பிரியாணி சாப்பிட்டா 6 மணி நேரம் ஆகும். இன்ஃபேக்ட் நைட்டு சாப்பிட்ற பிரியாணியை நாங்கள் சில வேளைகளில் நைட்டே சாப்பிடாம காலையில் பார்த்தோன்னா காலையில் எண்டோஸ்கோபி பண்ணும்போது பிரியாணி உள்ளே இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் ஆகும் இது கடந்து போகிறதுக்கு. அப்போது ஸ்டொமக்கில் இவ்வளவு நேரம் ஃபுட் இருக்கும்போது அவ்வளவு நேரம் ஆசிட் உற்பத்தி ஆகும். ஸோ அசிடிட்டி வந்து ஆசிட் செக்ரீட் பண்ணுறது நம்ம உணவு அதிகமான நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய தடவை சாப்பிட்டிங்கன்னா ஆசிட் சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அதிக வேளை ஸ்டொமக்கில் ஆசிட் இருந்ததுன்னா அது மேலே ஏறி வரும். அதை தான் அசிடிட்டின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி அசிடிட்டி, ப்ளோட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அது உங்களோட ஃபுட் ஹேபிட்டை கரெக்ட் பண்ணாலே போதுமா, இல்லை வேறு ஏதாவது பெரிய சிக்கலுக்கான ஒரு சிம்டமாக அதை நம்ம பார்க்கணுமா? இல்லை, இதை வந்து ஃபுட்டை கரெக்ட் பண்ணாலே சரியாக போகும். 2 விதமாக கரெக்ட் பண்ணணும். ஒன்று வந்து சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்டுக்கணும். மற்ற நேரங்களில் நான் முதலே சொன்னேன் 14-16 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணும். இதுக்கு நடுவில் நிறைய பேர் நினைக்கிறாங்க சோறு சாப்பிட்றது மட்டும்தான் சாப்பிட்றது, மிக்சரு, கேக்கு, பேக்கரி ஐட்டம் எல்லாம் சாப்பிட்றத சாப்பாடாக நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் தான் மோர் டேஞ்சரஸ். சோறை விட இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத வந்து கண்டிப்பாக நிறுத்தணும். இன்னொன்று, சாப்பிட்டுட்டு 4 hours 5 hours படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கணும், இல்லை நிற்கணும், கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கு பிறகு படுக்கணும். சாப்பிட்டுட்ட பிறகு தான் ஆசிட் வரும். அந்த ஆசிடோட நம்ம போய் படுத்தோம்னா கிராவிட்டியை நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். அப்போ ஈஸியாக மேலே வரும். அது அசிடிட்டி சிம்டம்ஸ் இருக்கும். இந்த 2ஐயும் பண்ணணும். உணவு சாப்பிட்ற நம்பர் ஆஃப் டைம்ஸை குறைக்கணும். சாப்பிடாத வேளைகளில் சாப்பிடாமலே இருக்கணும். தண்ணி குடிக்கலாம். 2வது, சாப்பிட்டுட்டு 5 hours 6 hours கழித்து படுக்கணும். படுத்திங்கன்னா அசிடிட்டியை தவிர்க்கலாம். ஆனால் அசிடிட்டியை நம்ம தவிர்க்கலைன்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆசிட் அதிக அளவு அடிக்கடி மேலே வந்ததுன்னா உணவு குழலெல்லாம் புண்ணாகி கேன்சர் போன்ற வியாதிகள் வருவதற்கு முக்கியமான காரணம் ஆகும்.
ஓகே. முன்னாடி வந்து 20-30 வருஷம் முன்னாடி ஸ்டொமக் கேன்சர் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி ஸ்டொமக்குக்கும் உணவு குழலும் சேர்கிற இடத்துல வர கேன்சர் வந்து பல மடங்கு அதிகமாகிடுது. இந்த மாதிரியான தவறான ஃபுட் ஹேபிட்ஸ்ன்றது ஒரு நார்மலாக பார்க்கப்படுற இந்த காலத்தில் நம்மளுடைய கட் ஹெல்த்தை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிவெண்ட் பண்ணுறோமோ அதே நேரத்தில் நம்மளுடைய லிவர் மேலேயும் அதோட தாக்கம் இருக்குது அப்படின்னு நான் படித்தேன். என்ன மாதிரியான தாக்கம் லிவர் மேலே நம்மளுடைய பேட் ஃபுட் ஹேபிட்ஸ் காட்டுது? சார், லிவர் வந்து நிறைய ஃபங்க்ஷன், 1-2 ஃபங்க்ஷன் கிடையாது. லிவர் தான் நம்முடைய பாடியை ஃபுல்லுமே கண்ட்ரோல் பண்ணுறது. லிவரில் தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டீனு, கிளாட்டிங் ஃபேக்டர், நம்ம ஆல்புமின், நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே லிவர் தான் பண்ணுது. நம்ம சாப்பிட்ற அதிகமான உணவு வந்து அது சுகராக இருக்கட்டும், ப்ரோட்டீனாக இருக்கட்டும், ஃபேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பாடி வந்து ஃபேட்டாக மாற்றி நம்ம உடம்புல வேரியஸ் பார்ட்டில் சேமித்து வைக்குது. அதே மாதிரி லிவர்லேயும் ஃபேட்டாக மாற்றி லிவருக்குள்ளே சேர்த்து வைக்குது. இந்த மாதிரி அதிகமான அளவு லிவரில் சேர்றதுனால, ஃபேட் சேர்றதுனால அது வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். ஓகே. பழைய காலத்தில் நாங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எல்லாம் பண்ணால் யாரோ ஒரு ஆளுக்கு தான் ஃபேட்டி லிவர் இருக்கும். இன்றைக்கி வந்து பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 80-70% ஆளுகளுக்கு ஃபேட்டி லிவர்னு வருது. இந்த ஃபேட்டி லிவர் வந்து அவ்வளவு ஒரு இன்னசென்ட் கிடையாது அது. ஓகே. இது வந்து நீண்ட நாள் விட்டோன்னா லிவர் வந்து சுருங்கி சிரோசிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் லிவரை மாற்றி தான் வைக்க வேண்டியிருக்கும். ஸோ லிவர் சிரோசிஸ் வர்றதுக்கு பழைய காலத்தில் வைரஸ் அண்ட் ஆல்கஹால் லீடிங்கில் இருந்தது. இன்றைக்கி வந்து செகண்ட் காமனஸ்ட் காஸ் ஃபார் லிவர் சிரோசிஸ் வந்து இந்த அதிகமான அளவு எண்ணெய் உள்ள பொருட்கள், இனிப்புள்ள பொருட்கள் சாப்பிட்றதுனால வரக்கூடிய ஃபேட்டி லிவர். ஸோ லிவர் கேடாகிறதுக்கு உணவு செகண்ட் முக்கியமான காரணம். ஆல்கஹாலுக்கு அடுத்த முக்கியமான காரணம் உணவாக இருக்குது இன்றைக்கி. ஓகே. நம்ம கட் ஹெல்த் ஒழுங்காக ப்ரிவெண்ட் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு ஆபத்து வருமானு கேட்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போது என்னோட கட் ஹெல்த்தை நான் நல்லா பார்த்துக்கணும், இதுக்கு மேலே வந்து நான் ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஃபுட் ஹேபிட்ஸை வச்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஸோ ரொம்ப சிம்பிள். மினிமம் 14 to 16 hours ஃபாஸ்டிங். சாப்பிட்ற உணவை மாத்திர மாதிரி இல்லாமல் ஸ்லோவாக மென்று அரை மணி நேரம் சாப்பிட்ணும். அதிகமான இனிப்பு இருக்கிற பொருளும் எண்ணெயில் ஃப்ரை பண்ண பொருளும் சாப்பிடக்கூடாது. ஒரு ஆளுக்கு தேவையான எண்ணெய் ஒரு மாதத்துக்கு ஒரு 200 to 400 ml. ஆனால் நம்ம ஆவரேஜாக ஒரு 1 liter 2 liters எல்லாம் சாப்பிட்றோம். ஸோ அதை மட்டும் குறைச்சி என்றைக்கா ஒரு நாள் நமக்கு பிடித்த உணவை வந்து ஒரு மாதத்தில் ஒரு நாளோ 2 நாளோ சாப்பிட்டுக்கணும். ஓகே. 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்து ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே சாப்பிட்டா கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். கட் ஹெல்த் வந்து கட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பாடி. நம்ம மூளையில் இருக்கா நல்ல கட் ஹெல்த்துக்கு சாப்பாடு அளவு கம்மியாக சாப்பிட்றது தான் கட் ஹெல்த். எதனால சாப்பிடலாம்? அளவு கம்மியாக மெதுவாக சாப்பிட்ணும், கம்மியாக சாப்பிட்ணும். சீக்கிரமாக சாயங்காலம் இருட்டுறது சன் செட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ணும். அது மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இல்லைன்னா இப்போ இருக்கிற டயபெட்டிஸ் எபிடமிக், கேன்சர் எபிடமிக், சயின்டிஸ்ட் வந்து இன்றைக்கி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க கார்டியாக் டெத்தை விட கேன்சர் டெத் ஓவர்டேக் பண்ணுற போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம உணவு பழக்கங்களை கண்டிப்பாக சிறு வயசுலேருந்தே மாற்றணும், குழந்தைகள்லேருந்தே மாற்றணும். ரைட். நன்றி டாக்டர் ரவி. இவ்வளோ நேரம் எங்களோட இணைஞ்சு நிறைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. ஒரு ஆங்கராக மட்டும் இல்லாமல் ஒரு பேஷண்ட் மாதிரியே நான் உங்களுடைய அட்வைஸை நானும் எடுத்துக்கிறேன். நேயர்களுக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நேயர்களே, மற்றும் ஒரு டாக்டர் டைம் தொகுப்பில் உங்களோட மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியோட.